இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜெப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. ஆமீன். அன்பு சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புதிய இரக்கத்தை கொடுக்கின்றார். இன்றைக்கு நம்மை தாழ்த்தியே ஆண்டவரே தயவா என்னிடம் பேசு என்று அழைக்கின்றோம். ஆண்டவரே என்னிடம் பேசுங்கப்பா. ஒவ்வொரு நாள் ஜெப விண்ணப்பத்தை ஏறெடுக்கின்ற ஆண்டவரே, எங்கள் ஜெப விண்ணப்பத்தை கேட்டு எங்களை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி கேட்கலாமா? நீர் ஏழைக்கு பலனும், நொறுக்கப்படுகின்ற எளியவனுக்கு திறனும், பெருவெள்ளத்திற்கு தப்பும் அடைக்கலமும், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமாய் இருக்கின்றீர். ஏசையா 25ஆம் அதிகாரம் 4 சொல்லக்கூடிய அழகான வார்த்தைங்க. நீர் ஏழைக்கு பலனும், நொறுக்கப்படுகின்ற எளியவனுக்கு திறனும், பெருவெள்ளத்திற்கு தப்பும் அடைக்கலமும், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். அழகான வார்த்தைலாம் ஏசையா 25:4 கண்டிப்பாக எடுத்து வாசித்து பாருங்கள். அழகாக இருக்கும். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் ஏழ்மைப்பட்டு நொறுக்கப்பட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம நொந்து போய் கிடக்கிறோம். நீ கவலைப்படாத, நான் இருக்கேன், உன் கூட இருக்கேன். இந்த எளியவனின் ஜெபம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்கின்ற பொழுது நமக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுக்க தயாராக இருக்கின்றார். உற்சாகமாக இருங்க. உங்கள்கிட்ட இருக்கிறத மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்ன இருக்கோ அது கொடுத்து உதவுகின்ற மனம் நமக்கு இருந்துச்சுனாலே போதும். நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. எவ்வித ஆதரவும் இல்லாத நிலையில் நீங்கள் இருப்பதை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காணுகின்றார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். சங்கீதம் 121:2 சொல்லக்கூடிய அழகான வார்த்தைங்க இது. அழகழகான விஷயங்களை படைச்ச நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை அனுபவிக்கிறதுக்கு மனிதர்களை படைக்கின்ற பொழுது உங்களுக்காக தான் படைச்சிருக்கேன். நீ நல்லா சந்தோஷமாக இரு. நீ மட்டும் சந்தோஷமாக இருக்கக்கூடாது, உன்னை சுற்றி உள்ள எல்லாரையும் சந்தோஷப்படுத்து. தனக்கு தான் வேணும் எல்லாமே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வேணும்னு சொல்லி எல்லாத்தையும் வாங்கி நம்ம என்ன பண்ணுறோம், வச்சுக்கிறோம். அடுத்தவனுக்கு கிடைக்குதோ அப்பாற்பட்ட நம்ம கிடச்சிச்சா ஹாப்பிடா அப்படின்ற மாதிரி வாழ்க்கை போய்கிட்டே இருக்கு. அப்படி இல்லாமல் எல்லாருக்குமே கிடைச்சா சந்தோஷம் தானே, எல்லாருமே சந்தோஷப்படுவாங்கல்ல. யாருன்னா வருத்தப்பட்டு சோகமாக இருக்கிறத பார்த்து ரசிக்கிறது ஒரு சில பேர் இருக்கலாம். ஆனால் நம்ம அப்படி கிடையாதுல்ல. ஐயோ சோகமாக இருக்காங்களா, ஓகே, இந்த விஷயத்தை நம்ம கொடுத்து உதவுகின்ற பொழுது அவன் முகத்தில் இந்த சந்தோஷம் இருக்கும் பாருங்கள். அப்பா அப்படி இருக்குங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஸோ நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் முன்பு செய்த உதவிகள் ஒருபோதும் மறக்காது அப்படின்னு சொல்லுவாங்களாம். இனி உதவிகள் செய்கின்ற பொழுது நம்ம வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்யக்கூடிய ஒரு வல்லமை நமக்கு இருக்குது. கண்டிப்பாக செய்வார். கவலைப்படாதீங்க. ஆபத்து காலத்தில் நானே உதவி செய்வேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாக்கு கொடுத்திருக்கின்றார். ஒரு சில வேளையில் நமக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, நம்மளை கை கொடுத்து தூக்கிறதுக்கு யாரும் இல்லை. நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன், ஏழ்மை சூழலில் இருக்கேன், என் வாழ்க்கையில் நம்ம மாறாதான்னு சொல்லி கவலைப்பட்டுருக்கலாம். நிச்சயமாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக மாறுங்க. கவலைப்படாதீங்க. மனசில் எதுவுமே போட்டுக்காதீங்க. அகத்தின் அழகு முகத்தில் சரின்னு சொல்லுவாங்கள்ல. உள்ளதை எதுவும் வச்சுக்காதீங்க. எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக பேசுகிறீங்க. யாராக இருந்தாலும் சரி, உள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேச அந்த புலித்தனமான ஒரு வாழ்க்கை வேணாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜூலை மாதம் முடிய தருணத்தில் நம்ம இருக்கோம்ல, இன்னும் 1 டே இருக்குது, 31 நாளைக்கு. ஸோ இந்த மாதம் முழு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பல அற்புதத்தை செய்திருக்கலாம். சில பல சங்கடமான விஷயங்களை கொடுத்துருக்கலாம். எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கலாம். ஸோ நன்றி சொல்லுங்கள். புதிதாய் பிறக்கின்ற ஆகஸ்ட் மாதம் ஸோ நல்ல ஒரு மாதமாக நமக்கு அமைய போகுது. கவலைப்படாதீங்க. எங்களுக்கு எதுவுமே கிடைக்கலன்னு வருத்தப்படாதீங்க. கிடைக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழலாங்க. நம்ம வாழ்க்கையில் எல்லாமே வெற்றி தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய நாள் ஜெபம். உலகில் வாழ்கின்ற ஒவ்வொரு குடும்ப உறவுகளுக்காக நம்ம ஜெபிக்கலாம். வாழ்க்கையில் அடிப்பட்டு மேலே வந்த எத்தனையோ பேர் சில அவமானங்களில் பட்டு எவ்வளோ பேர் சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் இன்றைக்கி நம்ம எந்த ஒரு கஷ்டமும் படாமல் எந்த ஒரு அவமானமும் படாமல் ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம். அது ரொம்பவே கஷ்டம் இல்லை. கீழே விழு. சைக்கிள் ஓட்டுறோம் அப்படின்னா ஈஸியாக சைக்கிள் ஓட்ட முடியாது. கீழே விழுந்தால் தான் நம்ம ஓட்ட முடியும். கீழே விழுந்து எழுந்தா தான் நம்ம ஓட்ட முடியும். எந்த ஒரு விஷயமும் அதே மாதிரி தான். முயற்சி பண்ணால் தான் ஜெயிக்க முடியும் வாழ்க்கையில். ஸோ முயற்சி பண்ணுங்கள், சோர்ந்து போகாதீங்க, யாரையும் பார்க்காதீங்க. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை உற்று நோக்கி பாருங்கள், ஜெபியுங்கள், அவர் இடத்துல கேளுங்க. கேட்கின்றது நிச்சயமாய் கொடுக்க வல்லவராக இருக்கின்றார். மகளே மகனே கலங்காத, ஆண்டவரே தயவாய் என்னிடம் பேசும் அப்பான்னு சொல்லி கேட்கலாமா? இன்றைய நாள் நம்ம இடத்துல பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்ம உருவாக்க போகிறோம். அதனால் என்ன பண்ணோம், மனதுருக்கமாய் முழு உள்ளத்தோடு முழு ஆன்மோடு ஜெபிக்கின்ற வேலை நிச்சயமாய் நம்மிடத்தில் பேசுவார். கலங்காதீங்க. விசுவாசிக்கிறீங்களா? ஆமேன்னு சொல்லுங்கள். உறக்க குரல் ஆமேன். ஆண்டவரே உமையே விசுவாசிக்கின்றேன், நீரே எனக்கு நல்ல தகப்பனாக இருன்னு சொல்லி கேட்கலாம். ஏசப்பா கிட்ட நம்ம போகும்போதும் வரும்போதும் செய்கின்ற அனைத்து காரியத்தில் நம்ம கூட இருந்து நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்க தயாராக இருக்கின்றார். கலங்கக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. எது நடந்தாலும் சரி ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுங்க. சந்தோஷமாக இருங்க. பார்த்துக்கலாம். குடும்ப உறவுகளை ஒற்றுமையாக இருக்கணும்னு
ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் கைவிடப்பட்டதாக, கண்டு கொள்ளாமல் விடப்பட்டதாக உணர்கின்ற தருணங்களில் நீரே எங்களுக்கு அடைக்கலுமான உம்மிடம் வந்திருக்கின்றனப்பா. உதவியற்ற என் நிலையை பார்க்கின்றீர் ராஜா. நீர் ஒருபோதும் கண்டு கொள்ளாமல் இருக்க மாட்டீர் என்று நம்புகிறேன் ஏசப்பா. மற்றவர்கள் மறந்து போகலாம், ஆனால் நீரோ நினைவில் வைத்திருப்பீர் என்று நம்புகிறேன் ஏசப்பா. நல்ல சமாரியரை போல நாங்கள் காயமுறும்போது எங்களிடையே வாரும் ராஜா. எங்களுடைய காயங்களை காட்டி இளைப்பாறும் இடத்திற்கு எங்களை கொண்டு செல்ல வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. மனிதர்கள் உதவி செய்ய தவறும்போது நீர் உதவி செய்கின்றீர் என்பதை காண்பிப்பதற்காக உம்மையே சார்ந்திருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்பா. வானத்தையும் பூமியும் உண்டாக்கிய உம்மையே நோக்கி எங்கள் கண்களை ஏறெடுக்கின்ற ஆண்டவரே, உம்முடைய வேலைகளையும் உம்முடைய இரக்கத்தையும் உம்முடைய அதிசயங்களையும் வழிகளில் நடக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்மையே விசுவசிக்கின்றனப்பா. நீர் வாக்கு பண்ணியே படியே நாங்கள் கீழ்ப்படியதோடு நடக்க உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய அன்பையும் சமாதானத்தையும் இரக்கத்தையும் இன்றைக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. ஆண்டவரே, தயவாய் எங்களிடம் பேசும் அப்பான்னு சொல்லி உம்மிடையே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றனப்பா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டுதலால் அகற்றி போடுவீராக. உம்மால் கூட அதுக்கான ஒன்றுமே ஆண்டவரே, எல்லோரும் நல்லா இருக்கணும்ப்பா. ஒவ்வொரு குடும்ப உறவுகள் ஒற்றுமையுடன் சமாதானமாக இருக்க வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்க. உடல் தெம்பு வலிமை தர வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. எல்லோரும் நாட்களானவரே குடும்ப உறவுகளுக்குள்ள மகிழ்ச்சியை கொடுங்க, ஒற்றுமையை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்குறேன்ப்பா. எல்லோரும் நல்லா இருக்கணும்ப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.